என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது? என்ன சார் புள்ளிவரம் தெரியாம பேசுறீங்க? போன வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் சார். போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். ஒரு மணி நேரத்துக்கு ராஜ்யம் மாதிரி 4 பொண்ணுங்க. நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷன் வர கேஸ் எத்தனைனா வானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது. பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். 4 பேர் மேல கேச போட்டா ஒருத்த மட்டும் தான் உள்ள போறானா, மத்த 3 பேரும் ஆட்டிக்கிட்டு போயிடறாங்க சார். சாரி சார், அப்படி இருக்கு சார் நம்ம நாட்டோட நிலைமை. சார் இவன் பெரிய எடுத்து பையன் சார். நம்மளோட வருஷ சம்பளத்தை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிற பெரிய பெரிய வக்கீலான இவனுக்காக ஆஜராவாங்க சார். 10 நாள்ல வெளியே வந்து நம்மளை பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவான் சார். நமக்கு டிரான்ஸ்பர் வந்துடும், மந்திரிக்கு பந்தோபஸ்து வேலை வந்துடும், கிளம்பி போயிடுவோம். இந்த பத்திரிகை டிவில கேஸ் 2 நாள் கூட தாங்க சார். அப்ப ஏதாவது ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஹாட் பீஸ் வந்துடும், அவன் பின்னாடியே போயிடுவாங்க. அவன் அந்த பொண்ணோட அப்ப ஒத்த ஆளா தான் பொண்ணை நினைச்சுட்டே உசுர விடுவான் சார். அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாக்கிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பான் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா. இல்ல இல்ல, சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், உங்களோட டிரைவர். என்னால என்ன சார் பண்ண முடியும்? நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன்? சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்க விடுவோம் சார். போய் பிரிட்ஜு கீழே போய் பாரு. போய் பாருங்க. பசிக்குது ராஜேந்தர், டிஃபன் சொல்லுங்க. என் மகன் எங்கே? அவங்கள்ட்ட நான் பேசணும். அதுக்கப்புறம் நீ அவனை எங்க வேணாலும் கொண்டு போ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ. பேச முடியுமான்னு தெரியல. கணேசன் சார், அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணிக்காரு. இதுல ஒரு சைன் பண்ணுங்க விஜய். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? டெஃபினெட்லி இட்ஸ் a brutal murder. ஒரு இரும்பு ராடால மூஞ்சியை அடிச்சு உடைச்சிருக்காங்க. 2-3 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஒரு நாள் முன்னாடி, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு காயங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல அவரோட பிறப்பு உறுப்பு உயிர் இருக்கும் போதே அறுத்தெடுக்கப்பட்டது. இதுக்கு மேல ஆட்டோப்சிக்கு அப்புறம் தான் I can give you the details. Thank you விஜய். Sorry sir. தெரியல சார். அவன் யாரா இருந்தா சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுத்தேன். சார் உங்க புள்ள என்ன உத்தமனா? Is an accused rapist, criminal. சாபம் சார். யாரை விட்டுச்சு? அதான் போயிட்டான். ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு யார் அவளை ரேப் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்ச நீ, அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனுக்கு உனது யாருன்னு தெரிஞ்சாகணும். அவனுக்கு சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும். சார் யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். அவர் பேர் IPS விஜய். உங்களால ஒரு சாயந்தரம் பாடி வீட்டுக்கு வந்துடும் சார். உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க.
Slow and keep it.